சிம்ம ராசி. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. இந்த 2025 அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது இந்த 3 கிரக தசைகள் எப்படி இருக்கும்? ஏன் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னாக்கா, பொதுவாகவே அஷ்டம சனி வரும்போது யோக தசைகள் நடந்தால் யோகத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். அவயோக தசைகள் நடந்தால் அவயோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசைகள், உங்கள் லக்னத்துக்கு ஆகாத தசைகள் நடந்துச்சுனாக்கா கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அஷ்டம சனியோட காரகத்துவம் என்ன இருக்கோ அது 10 மடங்கு பெருகும். யோகம் செய்யக்கூடிய தசையில கூட 10 மடங்கு பெருகணும் இல்லையா? அது ஏன் பெருகாது அப்படின்னாக்கா, சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக இருக்கணும். ஆனால் ராசிக்கு அவயோகர் அவர். அப்போ பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். இந்த தசை நடத்தக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 கிரக தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த சிம்ம ராசிக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், மக நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுலேருந்து ஒரு 30-31 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுக்குள்ளே வரும். 25 வயசுக்குள்ளவே இந்த சூரிய தசை நடப்பில் முடிஞ்சிடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவம் ஆரம்பிக்கிறதே சூரிய தசை தான். அப்போ உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் பதிவுகள் பொருந்தி வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, 20 வயசுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். 20-22க்குள்ளவே அந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு முடிஞ்சிடும். அதனால் இந்த 3 கிரக தசைகளும் உங்களுக்கு பதிவுகள் பொருந்தி வருது அப்படின்னாக்கா பூரம் நட்சத்திரம் வரையும் வரும். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் இந்த பதிவுகள் பொருந்தும். இது ஏன் இந்த பதிவு அப்படின்னாக்கா, அஷ்டம சனி ஆரம்பிக்குது. இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தது, இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான், இந்த சனி பகவானுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் தசை நடத்தும் போது சனி பகவான் எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருந்தால் நல்ல பலன்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் எப்படி இருந்தால் கெடுபலன்கள். ஏன்னா 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய அஷ்டம சனி 2வது சுற்று சனி, 2வது சுற்று அஷ்டம சனி. ஆனால் 7.5 சனிக்கு பொங்கு சனின்னு பேர் இருக்குது. இந்த அஷ்டம சனிக்கு பொங்கு சனியெல்லாம் பேரே கிடையாது. ஒரே மாதிரியாக தான் இருக்கும். உங்கள் வயசில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தொழில் பண்ணுறீங்க, வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலையில் அது பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லை நல்லதை கொடுக்கும், அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் இப்போ 80 வயசில் ஒரு அஷ்டம சனி வருது, அப்போ அந்த வயசில் உடல்நலத்தை தான் பாதிக்கும். தொழில் இருந்தீங்கன்னா தொழிலையும் பாதிக்கும். அது மாதிரியான இது கொடுக்கும். அதாவது நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் தான் பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த வயது காலகட்டத்தில், இப்போ 60 வயசில் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன வயதில் என்ன தொழில் பண்ணுறீங்களோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை அந்த டைமில் கொடுக்கும் இந்த சனி பகவான் அஷ்டம சனியில். இதே 7.5 சனியாக இருந்தால் பொங்கு சனி, 32 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே பொங்கு சனி, இது அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லலாம். 3மே யோகம் செய்யக்கூடிய தசைகள். அப்போது யோகத்தை தான் கொடுக்கணும் 7.5 சனியில் அது. ஆனால் அஷ்டம சனியில் அப்படி கிடையாது. நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ அஷ்டம சனி வந்துடுச்சு அப்படின்னாக்கா, இதன் பிறகு 2 வருட காலங்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா இந்த பலன்கள் அப்படிங்கிறது அஷ்டம சனி வந்துச்சுன்னாக்கா மொத்தமாக அவர் எடுத்துப்பார். இந்த சனி பகவான் எடுத்துப்பார். எல்லாத்தையுமே அவர் கொடுக்கறது தான். 7.5 சனி அப்படி தான். நம்ம நிறைய பார்த்துட்டே இருப்போம், வீடியோ பார்த்துட்டே இருப்போம். குரு பயிற்சியாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதா? ராகு கேது பயிற்சியாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதா? மாதாந்திர கோள்கள், சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த பயிற்சிகளாவது இல்லை இந்த மாதத்துலையாவது, இந்த வாரத்துலையாவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா? ஒரு கடன் பிரச்சனை தீராதா? நமக்கு மனசு பாதிச்சிருக்கு, மனசளவில் மன அழுத்தத்தில் இருக்குது, அதுலேருந்து வெளியே வர மாட்டேனா? இல்லை திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரில. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சிகள், ஏதாவது ஒரு கிரக பயிற்சிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணாதா? இதில் ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு இயங்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
அந்த பயிற்சிகளிலும் சனி பகவானுடன் அந்த கிரகங்கள் இருந்து அந்த பார்வை பெற்றிருந்தாலோ சேர்க்கை பெற்றிருந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ தான் உங்களுக்கு அந்த பயிற்சிகள் கூட பலன்களை கொடுக்கும், சின்னதாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போது அஷ்டம சனியில் தான் நீங்கள் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு, ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு யோகம் செய்ய மாட்டார், சிம்ம ராசிக்கும் யோகம் செய்ய மாட்டார் இந்த சனி பகவான். ஆனால் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கோ இதே ராசிக்கோ இதே லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செஞ்சிருவார். இப்போ அஷ்டம சனி வரும்போது கெடுக்காது. இப்போ யோக தசை நடக்குது, இப்போ யோக தசை அப்படின்னாக்கா சூரிய தசை, ஏன்னா இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி இவர் வந்து கெடுக்கிற அமைப்பில் வரமாட்டார், யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் லக்னாதிபதின்றவர். இப்போ இந்த யோகத்தோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும், ஒரு நாள் கொடுக்கும், ஒரு நாள் கெடுக்கும். இரவு பகல் மாதிரி தான், இன்பம் துன்பம் மாதிரி தான். சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது கொடுத்தாலும் சூரிய பகவான் தசையில் கொடுக்க வேண்டியது கொடுப்பார். போட்டி போட்டுன்னு செய்வாங்க, இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி சேரும், ஒரு வீடு கட்டுவீங்க, ஒரு வேலையில் மாற்றம், நிம்மதி மட்டும் இருக்காது, மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். கூடவே வீட்டில் யாருக்காவது 7.5 சனியோ இல்லை வேற ஒருத்தருக்கு அஷ்டம சனியோ பசங்களுக்கோ இது மாதிரி நடந்துச்சுனாக்கா இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அப்போது இந்த சூரிய தசை உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு தசைக்காக சொல்கிறேன். அடுத்து சந்திர தசை, அடுத்து செவ்வாய் தசை. இந்த சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருந்தால் இதில் கெடுபலன்களை அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, வக்கரம் கிடையாது. 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ மறைஞ்சிச்சுனாக்கா கெடுபலன்கள் கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு மறைஞ்சிட்டார், உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எது மூலிமா அப்படின்னா, இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ திருமணத்தில் ப்ராப்ளத்தை கொடுக்கும், தடையை கொடுக்கும். ப்ராப்ளம் மீன்ஸ் என்னன்னாக்கா தடையை கொடுக்கும். இப்போ நீசம் ஆயிட்டார்னு வச்சிங்களேன், திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் வந்து பிரிவுகளை கொடுக்கும். நல்ல ஒரு வரன் செட் ஆகும், உங்களுக்கு 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிரும், எல்லாமே செட் ஆகிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு ஒத்து வராது. கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் பிரச்சனைகளில் உள்ளாகி அதுக்கப்புறம் பிரியக்கூடிய சூழ்நிலைகள், டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி ஏன் கொடுக்குதுனாக்கா இது கண்கட்டி வித்தை தான், ஒரு இருட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இந்த அஷ்டம சனிங்கிறது. அதனால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த சூரிய பகவான் மறைந்திருந்தால் திருமணத்தை தள்ளி போகிறது நல்லது. 2.5 வருஷத்துக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி பேசாதீங்க. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இல்லை, ஒரு நல்ல இடத்துல ராசிக்கு இருக்குது, லக்னத்துக்கு இருக்குது. ஆனால் அஷ்டம சனி வருது அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் திருமணத்தை கொடுத்துரும். அந்த ஆப்போசிட் ஜாதகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய பார்ட்னர் ஜாதகம் இருக்கு இல்லையா, பெண்ணாந்தாலும் சரி ஆனாந்தாலும் சரி, இந்த பதிவு வந்து பெண்களுக்கும் பொருந்தி வரும். அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல டைம் இருந்துச்சுனாக்கா 2 பேருக்கு திருமணத்தை தாராளமாக பண்ணலாம். இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சொல்லிடுறது நல்லது, இது அஷ்டம சனி காலம், கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும், லிமிட்டாக போயிடுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறது நல்லது. அப்போ திருமணம் இது மாதிரி இருக்கும். திருமணம் சார்ந்து வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பில் 6, 8, 12 இருந்தால் வேலை வாய்ப்பில் மாற்றம் உண்டு. திடீர்னு வேலை போவோம், டக்குன்னு ஒரு வேலை இன்னொரு வேலை கிடைச்சிரும். ஏன்னா அஷ்டம சனியில் அப்படியே விடாது. ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருந்தால், ரொம்ப பாதகாதிபதி தசையாக இருந்தால் வேலையே கிடைக்காது, வேலை போச்சுன்னா வேலை கிடைக்காது, அது மாதிரி பண்ணி விட்ருவோம். ஆனால் முயற்சிகளை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கை கொடுக்கும், எப்படியும் உங்களை கைவிடாது. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வேலையை கொடுத்துரும், ஏன்னா யோக தசை அப்படிங்கிறதுனால. யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா வேலை மாறுதல் உண்டு, இல்லைனா ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனில் வந்து சம்பள உயர்வு, இருக்கிற இடத்துல இருந்தே மாறுதல்கள், அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணத்தில் முன்னேற்றம், இது வரைக்கும் திருமணத்தில் பிரிஞ்சிருப்பீங்க. இப்போ 7ஆம் இடத்துல கூட ஒரு சில பேர் வந்து சூரிய தசையில் கல்யாணம் ஆகி 6ஆம் இடத்துல கல்யாணம் ஆகி 7ஆம் இடத்துல பிரிஞ்சவங்கலாம் பார்த்துருக்கேன். எதுக்குன்னே தெரியாது, அது அவங்களோட சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து. ஆனால் அஷ்டம சனி வரும்போது சேர்த்து வச்சிருவாங்க. இல்லை டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டைவர்ஸ் கொடுத்துரும். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு பதிலை இந்த அஷ்டம சனியில் பார்க்கலாம் சூரிய தசையில். அடுத்து சந்திர தசை, இது வந்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இந்த வயது காலகட்டம் தான். சந்திர தசை எப்படி இருக்கும், சந்திரன் வந்து ராகு பகவானோடய சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது.
அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த ராசியில தான் இருக்கும், இந்த ராசியிலே ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும். இல்லை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இந்த ராசி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இந்த ராசி வந்தால் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனிக்கு கடுமையாக பாதிக்கப்படும். வேலை சார்ந்த பாதிப்பு, கடன் பிரச்சனைகளை கொடுக்கும், மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெருசாக கடன் வாங்குறத தவிர்ப்பது நல்லது. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கா, அந்த பிஸ்னஸை அப்படியே விட்டுருங்க, அழகாக போயிட்டே இருக்கட்டும், அந்த பிஸ்னஸை அழகாக பார்த்துட்டே வாங்க. ஒரு மாற்றத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும், உடனே வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னு இப்போ தோணும். அந்த தோணக்கூடிய விஷயத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. முதலீடு மட்டும் வேண்டாம், வேற யாரோ முதலீடு போடுறாங்களா ஓகே, வேற யாரோ முதலீடு பண்ணுறாங்களா ஓகே, நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க. வேற யார் பேரில் வேணாலும் பண்ணுங்க, ஆனால் உங்கள் பேரில் பண்ணாதீங்க இப்போதைக்கு. இருந்தாலும் வேற யார் பேரில் பண்ணால் கூட சிக்கல் கொஞ்சம் இருக்குது, கவனமாக பண்ணுறது நல்லது. இது வந்து சனி பகவானுடைய காரகத்துவம். சந்திர தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஆகாத தசை. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். சந்திர தசையில் மனக்குழப்பங்கள் அதிகமாக உண்டு. இது ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, உங்கள் லக்கணத்துக்கு இது மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ இந்த டைமில் மறைமுக கெட்ட பழக்க வழக்கங்களை அதிகமாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் தொடர்புகள் வந்து தவறான தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி தவறான தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உடையும். ஒரு பிரச்சனை வந்து அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும். அதனால் எது வந்தாலும் சமாளிக்குங்க, அவ்வளோதான். இது அஷ்டம சனியில் நீங்கள் என்ன தவறு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு உண்டான தண்டனையை அஷ்டம சனியில் கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி என்ன தவறு பண்ணீங்களோ, நீங்கள் நல்லது பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லது தான், நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நல்ல மனிதராக நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. நல்ல பலன்கள் நடக்குதோ இல்லையோ கெடுபலன்கள் இருக்காது. இந்த சந்திர தசையில் திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு சந்திர பகவான் யோகராக வந்தால் திருமணத்தை பண்ணலாம். அவயோகமாக வந்து 6, 8, 12 ஆகிய இடத்துல மறைஞ்சிருந்தாலோ, அப்படி இல்லை யோகராக வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால், உங்கள் லக்கணத்துக்கு வேற லக்கணமாக இருந்தால், இந்த லக்கணத்துக்கு லக்கணத்திலே இருக்கிற மாதிரி சந்திரன் ப்ராப்ளமே வராது. அது மாதிரியான அமைப்புகளை இருந்தால் திருமணத்தை 2.5 வருஷம் தள்ளி போகிறது நல்லது. வயசாகிட்டால் கூட பரவாயில்ல, திருமணம் சார்ந்து பண்ணிட்டு அந்த திருமணத்தை பண்ணிட்டு அதில் பிரச்சனைகளை அனுபவிக்கிறத விட திருமணம் பண்ணாமல் பிரச்சனைகளை அனுபவிக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லை திருமணத்துக்கு வந்து வயசாயிட்டே வருது பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பொருத்தம் நிறைய பார்த்து பண்ணுங்கள். ஒரு இடம் இல்லை 10 இடத்துக்கு பொருத்தம் பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது மட்டுமே அது அவங்களையும் வந்து கண்ணை மறைக்க வைக்கும். ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ்க்காக போயிட்டுருக்குங்க, கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கு, எப்போ டைவர்ஸ் கிடைக்கணுன்றாங்க. அது மாதிரியான ஜாதகங்களை பார்த்து நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஜாதகத்தை எப்படி சேர்த்து வச்சாங்க? பொருத்தம் பார்த்து தான் சார் பண்ணேன், நல்ல பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க, 9 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க, பார்த்து பண்ணிட்டாங்க சார், இப்படி ஆகி போச்சு அப்படின்ற. ஏன்னா பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடாது திருமணத்துக்கு. ஏன்னா ராசி நட்சத்திரம் இந்த பொருத்தம் மட்டுமே இல்லாமல் தசாபுத்தி பொருத்தங்களையும் பார்க்கணும். இப்போ வந்து அஷ்டம சனி வரும்போது அவங்களுக்கு சனி தசை நடந்ததுனாக்கா பிரிவுகளை கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது சனி தசை நடந்தாலோ வேற யாருக்காவது 7.5 சனி நடந்தாலோ பிரிவுகளை கொடுக்கும். அது மாதிரியான ஜாதகங்களை இணைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான டைமில் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வந்து ஜாதக அடிப்படையில். மற்றபடி யோகம் செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் யோகத்தையே கொடுப்பார். வெளிநாடு சார்ந்து வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சந்திர தசையில். சந்திர தசை, ராகு தசை, சந்திரன் ராகு சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் ஏறின தசைகள், அதாவது கிரக தசைகள், இது எல்லாமே வெளிநாடு வேலைவாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு போயே ஆகணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணாலும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிடலாம். அஷ்டம சனியில் நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாம் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து செவ்வாய் தசை. இந்த ராசிக்கு 4 குடையவன் தசை. சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை செவ்வாய் தசை, பாகிஸ்தான அதிபதி தசை. இது செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் சனி. ஆனால் இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், போட்டி போட்டுன்னு கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய் ஒரு பக்கம் கொடுக்கும், சனி ஒரு பக்கம் கொடுக்கும். அது மாதிரி சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஆனால் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால
இந்த அஷ்டம சனியில் செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சுபாதிபத்தியம் பெற்று தசை நடத்தினா மட்டுமே இந்த சிம்மராசி நபர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை தடுக்க முடியும் இந்த செவ்வாயால். இல்லைன்ற பட்சத்தில் இது வந்து சுபாதிபத்தியம் இல்லை, கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, கெடுபலன்கள் செய்யக்கூடிய நட்சத்திரமே இருக்குது இந்த செவ்வாய் அப்படின்னாக்கா, இந்த செவ்வாய் பகவானால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை தடுக்க முடியாது. அப்போது நீங்கள் எதெல்லாம் உஷாராக இருக்கணும், குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் பார்த்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட தாழ்ந்து போகிறது நல்லது. பேச்சுவார்த்தையிலே முடிச்சிங்க, எதுவாக இருந்தாலும் சரி. வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் கடன் வாங்கவே வேண்டாம். இந்த 2025 முதல் 28 வரைக்கும் கடன் அமைப்பே வேண்டாம். குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தயவு செஞ்சு வேண்டாம். இந்த டைமில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய தொழில் போயிட்டுருக்கா, அழகாக போயிட்டே இருக்கட்டும். அது சார்ந்த முயற்சிகளில் இருங்க. வளர்ச்சிகளுக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்காதீங்க, அது தானாக வளரும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாக்கா 10 ஸ்டெப்பு விலகும். அதனால் முயற்சிகள் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த தொழில் வேலை பார்க்கறதுல மட்டுமே இருக்கணும். நீங்கள் வளர்ச்சிகள் நோக்கி, அதாவது முதலீடுகள் போட்டிங்கனாக்கா அது போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நார்மலாக போயிட்டுருக்கு குடுக்கல் வாங்கல் அப்படின்னாக்கா அப்படியே போயிட்டே இருக்கட்டும். புதுசாக வரக்கூடிய நபர்களை நம்பாதீங்க. புதிய நட்பு வட்டாரமோ இல்லை புதிய ஒரு நபர்களோட பேச்சுவார்த்தைகளை நம்பாதீங்க செவ்வாதசையில். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 3 கிரக தசைகளும் இந்த 2025 ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.